கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தேவ செய்திக்குள்ளதாய் போகிறோம். நான் எப்பொழுதுமே முதல் தேதி அன்று மிகப்பெரிய தேவ செய்தியை கொடுப்பதை விட உங்களுக்கு வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பேன். அதே சமயத்தில் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், இது ஏதோ ஒரு வாக்கு தத்தம் வேதத்தில் நிறைய இருக்கிறது ஒன்றை கொடுக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்பும் சரி, உலகம் உருவாக்கப்பட்ட படைத்த பின்பும் சரி, ஆண்டவர் 12 மாதங்களுக்கும் 12 ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், அவருடைய யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் அந்த மாதம் எப்படி இருக்கும் என்று இந்த உலகம் உருவாக்கின பின்பும், இந்த உலகம் அழித்து திரும்ப தப்பு வைக்கப்பட்ட பின்பும், நோவாவின் காலத்தில் இருந்து அதன் பின்பு வேதத்தினை ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் என்று தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சரியாக வேதத்தை படித்தீர்களால் நமக்கு இப்பொழுது மாதம் மாதம் கொடுக்கிற இந்த வசனமும் அவர் ஏற்கனவே நம் உலகத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு மாதத்தின் வசனமும் ஒன்றாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் யாரும் அதை தேடி பார்ப்பதில்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ரிமெம்பரிங் தட் வேர்ட், ரிமெம்பரிங் த வாட் யூ ஆல்ரெடி given to us. நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இது வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் என்ன உனக்கு நடக்கும் என்று, எந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதத்தை ஒரு எக்ஸாம்பிளாய் நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த 12 மாதமும் எப்படி நடக்குது என்று நம்முடைய மஞ்சுளா அவர்கள் உங்களுக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு 12 மாதமும் என்ன வாக்குத்தத்தம் தேவன் உலகத்தை படைத்த பின்பு சொன்னார் என்பதை அவர்கள் உங்களது புதன்கிழமை கூட்டங்களிலே உங்களுக்கு வரும் நாட்களிலே அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு புதன்களையும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஒவ்வொரு மாதின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று வேதத்தில் இருந்து தேவன் கொடுத்த மாறாத வாக்குத்தத்தங்களில் இந்த வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அநேகருக்கு தெரியாத ரகசியமா இருக்கலாம், அல்ல அதை ஆழ்ந்து படிக்காததினாலும் கூட இருக்கலாம். உங்களுக்கு அதை சரியாய் புரிந்து கொள்ளும்படியா இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். உன் விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஐயா, இதை உலகம் படைத்த பின்பு ஆண்டவர் எங்கே இதை சொன்னார்? இந்த வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரா? எங்கெல்லாம் வந்திருக்கிறது? உதாரணத்திற்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வேத புத்தகம் வைத்திருந்தாலும் சரி, அல்லது எழுதி வைத்துக் கொண்டாலும் சரி, ஞாபகமாய் வைத்துக் கொண்டாலும், ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதை சகோதரி அவர்கள் உங்களுக்கு அழகாய் வாசிப்பார்கள். அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாதம் முதல் தேதி, நம்ம இது என்ன மாசம்? 10ஆம் மாசம். இது என்ன நாள்? முதல் நாள். இப்ப என்ன தெரியுதா? மலை சிகரங்கள் தெரிகிறது. இந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் உன் ஆசீர்வாதங்களை உனக்கு காண்பிக்க கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரு மாதம். இந்த 10 மாதமும் இந்த நோவா இந்த பேழையிலே மழை பெய்ஞ்சு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நமக்கு எதிர்காலம் என்ன, வாட் இஸ் மை ஃபியூச்சர் தெரியாது உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஜலம் வடிந்து விடுகிறது. என்ன அவனுக்கு தெரியுது? மலை சிகரங்கள். மலை சிகரங்கள் தெரிந்தால் என்ன அர்த்தம்? தண்ணி வடிந்து விட்டது. அடுத்தது என்ன தெரிய போகுது? லேண்ட்.
அதுக்கப்புறம் என்ன தெரியும்? தன்னுடைய படகு லேண்ட் ஆயிடும். இல்லையா? லேண்ட் ஆனா என்ன நடக்கும்? கதவு திறக்கும். திறந்தா என்ன நடக்கும்? முதல்ல புறா போய் எல்லாம் பார்த்துட்டு, காகம் போய் பார்த்து எல்லாம் எதெல்லாம் பார்த்துட்டு, கடைசியில் உன் கதவு திறக்கப்படும். ஆமென். 10ஆம் மாதம் முதல் தேதி உன் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆரம்பம். உனக்கு மட்டும் விசுவாசம் இருந்ததுன்னா, நீ பார்த்த அந்த மலையை என்ன யோசிப்ப? எனக்கு விடுதலை வரும். நாம என்ன நினைக்கிறோம்? என் வேலை ஸ்தலத்துல என்ன படுத்துற பாடு எனக்கு இனிமேல் நிம்மதியே இல்லை. நான் வேலையை விட்டுறேன். இல்ல வேலைக்கு போறதே பயமா இருக்கு. இல்ல பிள்ளைகள் தொல்லைகள், இல்ல குடும்ப பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா 10ஆம் மாதம் முதல் தேதியில ஒரு சிகரம் தெரிகிறதை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். அது என்ன? உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கத்தை நீ காண ஆரம்பிப்பாய். நீ அதை காணும்போது என்ன நினைக்கீங்க? ஐயோ இது தெரிஞ்சிருச்சே, அப்புறம் எப்போ வரும்? எப்போ என்னுடைய வேலையில பிரச்சனை தீரும்? எப்போ என் குழந்தைகள் வளருவாங்க? எப்போ என் புருஷன் மாறுவாரு? எப்போ என் பிள்ளைகள் மாறுவார்கள்? எப்போ என் பிரச்சனை தீரும்? எப்போ எனக்கு எல்லாம் நடக்கும் என்ற பயத்தை விட்டுவிட்டு அதை பார்த்த உடனே உனக்கு ஒரு விசுவாசம் வரும். என்ன விசுவாசம்? நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். யாரு உலகத்தை ஜெயிப்பாங்களாம்? அந்த 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை. என்ன விசுவாசிக்கிறோம் தெரியுங்களா? எனக்கு முன்னாடி ஒரு சிகரம் காணப்பட்டது. நாம என்ன நினைப்போம்னா, ஐயோ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பார், ஒரு பெரிய கதவு அடைக்கப்பட்டது. எனக்கு முன்னாடி பெரிய கோலியாத், எனக்கு முன்னாடி செங்கடல், யோர்தான் நதி, எனக்கு முன்னாடி என்ன இருக்குது? எரிகோவின் மதில். எனக்கு முன்னாடி யார் இருக்கா? என் புருஷன். எனக்கு முன்னாடி யார் இருக்கா? என் பொண்டாட்டி. எனக்கு முன்னாடி யார் இருக்கிறா? என் பிள்ளைகள். எனக்கு முன்னாடி யார் இருக்கானா? எங்க கம்பெனி பாஸ். எனக்கு முன்னாடி யார் இருக்கானா? என்னை எப்படா தள்ளனான்னு உட்கார்ந்து. இதெல்லாம் பாக்குறீங்கல்ல? ஆனா இவைகளை நீ பார்க்கும் பொழுது இவைகளை முறியடிக்கிற ஜெயிக்கிற ஜெயம் என் ஆண்டவருக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறவன் தான் அதை ஜெயிக்க முடியும். என்னால முடியாதுன்றது வேற, ஆனா என் ஆண்டவரால் முடியும் என்றது வேற இல்லையா? திஸ் இஸ் த விக்டரி தட் ஓவர்கம் த வேர்ல்ட் ஈவன் அவர் ஃபெய்த். திஸ் இஸ் த விக்டரி. எந்த விக்டரி? தேவன் உனக்கு கொடுத்த விக்டரி, ஜெயம். அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார்ல, ஜெயித்த ஒருவர் உன்னுடைய ஆண்டவராய் இருந்தால் நீ ஜெயிக்க முடியும். நோவா பேழைக்குள்ளதான் போக முடியும். ஏன்னா பேழையில தான் வெளியே வர முடியாது. கதவை யார் சாத்துறது? ஆண்டவர் சாத்திருக்கார். அவன் போட்டு தட்டிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம்ல, தட்டிக்கிட்டே இருக்கிறோம். கதவு திறக்கப்படல. ஏன் கதவு திறக்கப்படல? இன்னும் மலை சிகரம் மட்டும்தான் தெரியுது. இன்னும் தரையில் உள்ள தண்ணீர் வடியவில்லை, லேண்ட் வரவில்லை. அதெல்லாம் வந்து அது வர வரைக்கும் அதுக்குள்ளே போட்டு தட்டு 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 தட்டுன்னு தட்டுறது. ஐயோ நான் ஏன் தான் இப்படி வாழறேனோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனை வருதோ. அம்மாவுக்கு போன் பண்றது, அம்மா ஏமா எனக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது. அம்மா புருஷன்ட்ட அழுவுறது, ஊர்ல இருக்கிறவன்ட்ட அழுவுறது. இல்ல எனக்கு மட்டும் ஏன்? நீ எவ்வளவு கதவு தட்டினாலும் கதவு திறக்கப்படாது. திறந்தா நீ தண்ணிக்குள்ள விழுந்துருவ. சிகரம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சிகரத்தை பார்த்தவுடன் எனக்கு ஒரு வழி உண்டு. வெளியில் இருக்கிற என் ஆண்டவர் என் கதவை திறப்பார். அப்பொழுது இந்த பூமியில் நான் வாழ்வேன் என்று
நோவாவை போல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்னியோவான் 4:4 சொல்ற ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சீதா அங்க என்ன எழுதியிருக்குன்னா, சங்கீதா, ரீட்டா, புஷ்பா அப்படின்னு எழுதல. ஆனா எழுதிருக்கு, என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. 1யோவான் 4:4 பிள்ளைகளை, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீ யாரால உண்டாயிருக்க? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிக்கிறீர்கள். நீங்க அவங்களை நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள்? அவரால் உண்டாயிருந்து. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பிள்ளைகளாய் படைக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த உங்களை தேவன் தன்னுடைய, அதனால்தான் நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து என்று எழுதப்பட்டது. என் ஆண்டவரால் நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறின பின்பு அவர்களை ஜெயிப்பி, அது வரைக்கும் தோத்துதான் போகும். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். சவுல் கோலியாத்தை ஜெயிக்க முடியல, இஸ்ரவேல் கோலியாத்தை ஜெயிக்க முடியல. தாவீது மட்டும் எப்படி ஜெயிச்சான்? அவன் தேவனுடைய பிள்ளையாயிருந்தான். தேவனுக்காக விசுவாசத்தோடு அவனுடைய விசுவாசம்தான் கர்த்தருடைய ஜெயத்தை அவனுக்கு கொடுத்தது. நீங்க ஒண்ணும் பெருசா ஜெயிக்க போறதில்ல. ஏற்கனவே ஜெயித்த அந்த ஜெயம். நேற்று நான் ஒரு முதல் டெத் ஆனிவர்சரிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்க அவர்களோடு கூட பேசி திடீரென்று அந்த இன்னொரு போதகர், நீங்கள் ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூற வேண்டும், மற்றவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னோம். நான் கேட்டேன். அப்பொழுது அவர், சரி நீங்கள் 2 வார்த்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி முடித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் நான் இதை கற்றுக் கொடுத்தேன். எல்லாரும் துக்கமாய் இருப்பது உலக இயல்பு. துக்கம் இல்லை என்றால் அது தவறு. சாட்சி சொல்லும் பொழுது நாங்கள் மிகவும் எங்கள் சகோதரனை இழந்து அழுதோம் என்று சொன்னார்கள். தவறு இல்லையே, ஆனால் அவர்களே அழுவது தவறு, கிறிஸ்தவர்கள் அழக்கூடாது. எப்படி? இயேசு கண்ணீர் விட்டார் இல்லையா? ஆபிரகாம் மனைவிக்காக அழுது கொண்டே இருந்தான். அவள் எழுந்திருக்க வரைக்கும் அழுதான். யோசேப்பு தன் தகப்பனுக்காக, ஆமா, யோசேப்பு மட்டுமல்ல, அவருடைய அரண்மனையில் உள்ளவர்கள், அந்த தேசத்தில் இத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். இப்ப துக்கம் கொண்டாடுதல் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவம். துக்கம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. சென்னையில கவிப்பிரியா என்ற சகோதரி இருக்காங்க. அவருடைய வேலை ஸ்தலத்துல ஏராளமான பிரச்சனைகள்னா சந்தோஷமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, சந்தோஷமாவா ஆபீஸ் போவாங்க. துக்கம், அவர்கள் படுத்துகிற பாடு அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அவர்கள் துக்கமா இருக்கிறார்கள். நீ அப்படிலாம் துக்கமா இருக்கக்கூடாது, நீ கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லுவார். இல்ல, துக்கம் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எப்படி மாறும்? நான் அவர்களை கேட்டேன், உங்க சகோதரன் இறந்து விட்டார், டெத் ஆனிவர்சரி, அடுத்த ஆனிவர்சரியில் என்ன சந்தோஷமா இருக்க போறோம்? அடுத்த ஆனிவர்சரிக்கு துக்கமா தான் அதை பார்ப்போம். அந்த நாள் என்றால் நமக்கு அது துக்கமாயிருக்கும். இயேசு மரித்தவுடன் சீஷர்கள் துக்கமாய்தான் இருந்தார்கள். அந்த எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் துக்கமாயிருந்தார்கள். இழந்து நிற்கும்போது துக்கம் நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே துக்கம் இருக்கிறது. பிள்ளைகள் மனம் திரும்பாவிட்டால் ஒரு துக்கம், வேலையில் பிரச்சனை என்றால் ஒரு துக்கம், பிஆர் வரலன்னா படுதுக்கம், உயர்வு கிடைக்காவிட்டால் அதை விட துக்கம்,
உயர்வு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல. எப்படி தெரியுங்களா? என் கீழ இருக்கிறவன் மேல போயிட்டான்னா, அது அதை விட துக்கம். சந்தோஷமா நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் சந்தோஷமா சொல்றேன். கீழ இருக்கிறவன்லாம் மேல போயிட்டான் அப்படின்னா. சொல்லுவோமா? துக்கம். ஆனால் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் மாறாது. எப்ப மாறும்? தன் சகோதரனை இழந்திருக்கிற அவனுக்கு சகோதரனை உயிரோடு பார்க்க முடியாது. ஆனால் வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரித்த உன் சகோதரன் தான் முதல்ல ஆண்டவரோடு நம்மை காண வருகிறார். ஒருவேளை நாம் ஒரு காலத்தில் மரித்தாலும் நாமும் இயேசுவோடு கூட உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்க வருவோம். அன்றுதான் உண்மையான துக்கம் சந்தோஷமாய். ஆக்சுவலா தட் பர்சன் லாஸ்ட் த பேட்டில். தன்னுடைய போராட்டத்தில் அவன் தோற்று போய்விட்டான். எப்படி தோற்றிருக்கிறான்? மரணம் அவனை விழுங்கிவிட்டது. டெத் ஓவர்கம். மரணத்தினால் அவன் அரித்து போனான். மரணம் வெற்றி அடைந்து விட்டது. So he lost his battle. இதை கேட்ட பொழுது அவள் கொஞ்சம் கஷ்டமாக கூட ஏதோ தன்னுடைய சகோதரன் தவறு செய்தனால நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்புதான் ஆழ்ந்த சத்தியம் இருக்கு. பட் தட் மேன் ஆர் whomsoever it may be, யாராய் இருந்தாலும் one day they will win the war. தங்கள் மரணத்தை ஜெயித்து இயேசுவோடு கூட இருப்பார். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இதே போலத்தான் கவிப்பிரியாவாக இருக்கலாம், லேகாவாய் இருக்கலாம், புஷ்பலதாவாய் இருக்கலாம், அல்லது சிந்துவாய் இருக்கலாம், பவுலின் மேரியாக இருக்கலாம், சங்கீதாவாய் இருக்கலாம், ரீட்டாவாய் இருக்கலாம், சுகந்தி அவர்களாய் இருக்கலாம். இதில் வந்திருக்கிற எத்தனையோ பேர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கோமேயன் அவர்களாய் இருக்கலாம், மேரி ஸ்டெல்லாவாய் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கிருஷ்ணகுமாரியாய் இருக்கலாம், அல்லது சேகர் அவர்களாக இருக்கலாம், சசி அவர்களாக இருக்கலாம், புஷ்பலதா அவர்களாக இருக்கலாம், மோனாவோ புஷ்பலதாவோ மணிமேகலையோ கலா அவர்களோ, ஹானா, சூசன், மேரி அவர்களோ, தெய்வானி அவர்களோ, மஞ்சுளா, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாதம் சிகரம் தெரிகிற ஒரு மாதம். 10ஆம் மாதம் முதல் தேதி அன்று ஆதியாகமம் 8ஆம் மாசம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனம் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுதும் அழிக்கப்பட்ட உலகத்திற்கு புதிய காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். 12 மாதங்களுக்கு 12 வாக்குத்தத்தங்களை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நமக்குதான் அது விசுவாசம் இல்லைல்ல. அதனால ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி யாரோ ஒரு ஊழியத்தின் மூலமாக ஒரு போதகர் மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் நினைவு கூற அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த மாத வாக்குத்தத்தம் அதுதான். உன் விசுவாசம் உன்னை ஜெயிக்கும். இங்க சிகரம் தெரிஞ்ச உடனே என் தேவன் என் கதவை திறப்பா, வேலையை நான் இந்த உலகத்தில் திரும்ப வாழப் போகிறேன் என்ற விசுவாசம் அவனுக்குள் வந்தது. சிகரம் தெரிய ஆரம்பிக்கும். 10ஆம் மாதம் 1ஆம் தேதி உன் வாழ்க்கையில் இன்று ஒரு சிகரம் தெரிகிறது. என்ன இந்த சிகரம்? உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஏன் உன்னை ரட்சிக்கும்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, உன்னை பிள்ளைகளே என்று அழைத்தவர் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார். இஸ் ஆல்ரெடி ஓன் த கேம், ஆல்ரெடி ஓன் த பேட்டில். அதனால யூ ஆல்சோ வின் த கேம், வின் த பேட்டில். அதுக்கு அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி தான் நமக்கு சத்தியத்தை விளக்குகிறது. யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கு, அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படி தெரியுமா? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர். வேலையின் கதவை பூட்டினவர் யாரு? அவரு.
நீங்க தட்டிட்டே இருந்தாலும் பேழையின் கதவு உங்களுக்கு திறக்கப்படவில்லை, உண்மை. ஆனா எப்ப திறக்கப்படும்? சிகரத்தை பார்க்காம திறக்க முடியாது. சிகரத்தை பார்த்தவுடன், உன் வேத புத்தகத்தை யார வாசித்தவுடன், உன் ஜெபத்தில் நீ முழங்கால் படியிட்டவுடன் உனக்கு காண்பிக்கப்படுவது சிகரம், பதில் அல்ல. அப்போ நீ அந்த சிகரத்தை பார்த்து விசுவாசித்தாயானால் என்ன நடக்கும்? பேழை கதவு திறக்கப்படும். மிச்சம் இருக்கிற தண்ணிலாம் வடிஞ்சு உன் பேழை லேண்ட் ஆயிரும். லேண்ட் ஆயிடும். உன் வீட்டுல லேண்ட் ஆயிரும். உன் மகன் வாழ்க்கையில லேண்ட் ஆயிரும். பிள்ளைகள் வாழ்க்கையில லேண்ட் ஆயிடும். உன் கணவர் வாழ்க்கையில லேண்ட் ஆயிடும். பேழை லேண்ட் ஆயிட்டா என்ன நடக்கும்? தேவன் வருவார், பேழையை திறப்பார். Amen. Amen. Christianity is a warfare. நாமெல்லாம் every follower of Christ or every child of God is by profession a soldier. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3:4 நீங்கள் வாசித்தால், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்செய்கிறவனாய் தீங்கு அனுபவி. சிகரம் தெரிகிற வரைக்கும் தீங்குதான். ஏன்னா கஷ்டம். நல்ல காத்து இல்ல, உள்ள ஒரே மிருகங்கள் சத்தம். ஒண்ணு இருந்தாலே, ஒரு நாயை வீட்டுல வச்சு அது குறைக்கும் போது காதே கிழியுதுன்னு எத்தனை பேர் சொல்றோம். அங்க எத்தனை இருக்குது? உலகத்துல இருக்கிற அத்தனை மிருகம் அது சத்தம் போடுறதும், அங்க இருக்க சிங்கம் உருமுறது, புலி உருமுறது, கரடி உருமுறது, சிறுத்தை உருமுறது. எங்க அந்த வீட்டுல வாழ முடியுமா மனுஷன்? இல்ல, நீ நல்ல போர்ச்சேவனாய் தீங்கரு. நீ இந்த தீங்கை அனுபவித்தால்தான் லேண்ட் ஆகும். நீ இந்த தீங்கெல்லாம் அனுபவிக்க மாட்டேன்ட்டு வேலை இருக்கிற ஒரு ஜன்னலை திறந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டேன்னு வச்சுக்க, உன் கதவை திறந்து நீ போகவே முடியாது. தீங்கு அனுபவி. ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்துல 3 விதமான எனிமி இருக்கிறார்கள், துரோகிகள் இருக்கிறார்கள். நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? என் பக்கத்து வீட்டுக்காரன் துரோகி, என் புருஷன் துரோகி, என் மனைவி துரோகி, என் பிள்ளைகள் துரோகி, என் சபை துரோகி, என் ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே துரோகி. உங்கள்கிட்ட நிறைய துரோகிகள் இருக்கிறத எதிரா துரோகம் தெரியாம முடிச்சுட்டு. பட் பைபிள் சே 3 துரோகிகள் தான் உனக்கு இருக்கிறார்கள். The first one world, the second one flesh, third one devil. உலகம், உன் சரீரம், பிசாஸ். இது 3 தான் உனக்கு துரோகிகள், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் 1 யோவான் 2:15 படிச்சு பாத்தீங்கன்னா, do not love the world. அந்த உலகத்தை நீ நேசிக்காதே. நம்ம எல்லாம் உலகத்தை நேசிக்கிறோம். நம்ம வீடு, நம்முடைய நிலம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள் நேசிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. more than our Lord. do not love the world. இந்த உலகத்தை நீ நேசித்தால் உலகம் உனக்கு, அதான் முதல் எனிமியா தான், உனக்கு துக்கத்தை கொடுக்கும். ஏன்னா if anyone loves the world, அந்த உலகம் உன்னை நேசி. இப்போ உங்க பிள்ளைங்க உன்னை நேசி, நீங்க பிள்ளைங்களை நேசித்தா பிள்ளைங்க உங்களோட இருக்கு. புருஷனை நேசித்தா புருஷன் உங்களோட இருக்குது. உங்க வேலை ஸ்தலத்துல உங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப நேசிச்சு அப்படியே பாருங்க, அவங்க எல்லாம் உங்களோட இருப்பாங்க. நிறைய பேர் அப்படித்தானே உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமானபடி நடந்து அவங்கள நேசிக்கிற மாதிரி வளைச்சு வச்சிருப்பாங்க எல்லாரும். இல்ல, பல இடங்களில் இது நடக்குது. ஆனா அவங்களோட யாரு இல்லை, இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா உலகம் என்ற தகப்பன், உலகத்திற்குரிய பிசாசு என்ற தகப்பன் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் நீ நேசிக்காத உன் தேவன் உன்னோடு இல்லாமல் போய்விடுவார். அதே போலதான் உன் சரீரம். நீ காலை செய்தி கூட கேட்டிருப்பீங்களா? கிறிஸ்துதான் உன்னுடைய தலையாய் இருக்கிறார். ஒரே சரீரமாய் தேவன். அந்த சரீரத்துல நீ அவருடைய ஒரு
கையாய் இருக்கிறாய், ஒரு அவயமாய் இருக்கிறாய். நீ என்ன பண்ற? நான் தான் பெஸ்ட். வலது கை இடது கையை பார்த்து பொறாம, இடது கை வலது கையை பார்த்து பொறாம. வலது கை சொல்லுதா இடது கைய, நான் இல்லைன்னா சரீரம் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படியா? ஒரு கத்தி எடுத்து வெட்டி தூக்கி போட்டுச்சான். வலது கை இல்லாம வாழ முடியல, இடது கையும் இல்லாம வாழ முடியுமில்ல. சகோதரனே சகோதரியே, நீங்கள் முதலாவது எனிமி உலகம். அதனாலதான் அந்த 4ஆம் வசனம் சொல்லும்போது, வாட் எவர் இஸ் பார்ன் ஆஃப் காட் ஓவர் கம்ஸ் த வேர்ல்ட். இதெல்லாம் தேவனால் நீ உண்டாக்கப்பட்டிருப்பாயானால், தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பாயானால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ்வாயானால், ஓவர் கம் த வேர்ல்ட். இந்த உலகத்தை ஒன்னால் ஜெயிக்க முடியும். நிறைய பிள்ளைகளுக்கு உலகத்தை ஏன் ஜெயிக்க முடியலன்னா, அந்த உலகம் என்னை விட பெரியது என்று பயப்படுவதனாலே. ஆனால் அந்த உலகத்தை விட என் தேவன் பெரியவர் என்று அந்த சிகரத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். சிகரம் கோலியாத் மாதிரி நிக்குதா? டூ நாட் வரி. அதை விட என் தேவன் பெரியவர். ஏனென்றால் கிரைஸ்ட் ஹஸ் ஓ ஃபார் அஸ் ஆன் த கிராஸ். ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த வேத புத்தகத்துல வார்த்தை ரெண்டு தான். ஆட்டுக்குட்டி ரத்தம் அவர் உன்னை பிள்ளையாய் மாற்றியது, இந்த வார்த்தையோ உன்னை ஜெயம் கொடுக்க வைக்கிறது. தட் இஸ் த விக்டரி. ஒவ்வொரு பிள்ளைக்கும் கிடைக்கிற விக்டரி. ஆனா எப்படிங்க இதை நான் ஜெயிக்கிறதுனா, அந்த வசனத்தின் பிற்பகுதி அதுதான், வாக்குத்தத்தின் பிற்பகுதி தான் அந்த வாக்கு தத்தமே. அதுதான் அக்டோபர் 1. This is the victory that has overcome the world, our faith. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அருமையான சகோதரர் 1 கொரிந்தியர் 15:17, thanks to God, thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. என் தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழுகிறது எதற்காக? இயேசு கிறிஸ்து மூலமாய் எனக்கு வெற்றியை அவர் தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் உபாகமத்துல வாசி 24 வருஷம், ஆண்டவர் the Lord your God is going with you, he will fight for you against your enemies. உன் விரோதிகளுக்கு விரோதமாய் அவர் அது யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி என்ன தருவாரா? and he will give you victory. ஜெயத்தை கொடுப்பார். உனக்கா யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். என் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். The horse is prepared for the day of battle. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். நாம என்ன ஆயத்தப்படுத்துறோம்? பயந்துகிட்டு நிறைய ஆயத்தப்படும். என்னென்னமோ ஆயத்தப்படுத்தி வச்சிருப்போம். அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், இதை மாத்திடுறேன், அதை மாத்திடுறேன், அவனை முறியடிக்கிறதுக்கு பல்லெல்லாம் தோண்டி வச்சிடறேன், என்ன வேணா செஞ்சு வச்சிடுறேன். ஆனால் தோற்று போய் விடுகிறோம், அழுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், பட் ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ உனக்கு ஜெயம் வரும்னா குதிரை யுத்த நாளுக்கு நீ எந்த குதிரை வாங்கி எதை போய் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துறது? நாம தான் ஒண்ணு இல்லாம அழுதுட்டு, மிகப்பெரிய வெள்ள குதிரை. தட் இஸ் யுவர் ஃபெய்த். இந்த விசுவாசத்தில் இருப்பாயானால் நீ ஜெயத்தை காண்பாய். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. அலெக்சாண்டர் த கிரேட் இருந்தான். ஏன் உங்க எல்லாருக்கும் தெரியும், கிரேட் அலெக்சாண்டர். அவங்க ஒரு நாள் தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. நிறைய நாள் சண்டை போட்டதுனாலையும் குடும்பங்களை ரொம்ப சோர்ந்து போயிருந்தன. சண்டை போடுற போது பார்த்தா இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு வல்லமையோடு கூட தைரியத்தோடு போராடாத காரியங்கள்லாம் நல்லா உத்து கவனிச்சான். அப்ப அவன் கூப்பிடுறான், எல்லாம் வாங்குறாங்கன்னு.
ஒவ்வொருத்தனா கூப்பிட்டான். அப்படி ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையும் அவன் கூப்பிட்டு வரிசையா, "டேய் உன் பேர் என்னடா? உன் பேர் என்னடா? உன் பேர் என்னடா?" ஒவ்வொருத்தரும் என்னமோ பேசுனான். ஒருத்தர் சங்கீதான்னா, ஒருத்தர் சீதான்னா, ஒருத்தர் மஞ்சுளான்னாங்க, ஒருத்தர் ரீட்டான்னாங்க, ஒருத்தர் சேகர், ஒருத்தர் கலா, ஒருத்தர் கவிப்பிரியா, ஒருத்தர் கிருஷ்ணகுமாரி, புஷ்பா, ஸ்டெல்லா, மணிமேகலை என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தான். நம்மள மாரியே. "வாட் இஸ் யுவர் நேம்?" அப்படின்னு கேட்டாரு. உடனே அவன் சொல்லிட்டான். அப்படியே அந்த அலெக்சாண்டர் ரொம்ப சந்தோஷம் வர மாரி, அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லிட்டு, அவன் சொன்னான், "நீங்களாம் சொல்றீங்களே, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை." ஆண்டவர் வந்து சந்தோஷமே பட மாட்டார். அவன் சொன்னான் பாருங்க. The man replied, "Sir, my name is Alexander." அப்படியா? நம்ம அலெக்சாண்டர் ரொம்ப புலங்காயுதமாயிருவாரு. அட அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட குடுத்துருவாரு நம்பி, அப்படின்னு ஒரு மிலிட்டரி பாஷையில மிலிட்டரியில அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, "மை நேம் இஸ் அலெக்சாண்டர். Who are you?" "I am Lord's child. I am Christ's child. I am saved. I am such a churches. நான் பெண்டிகாஸ்ட், நான் லுத்தரன் சபை, நான் ஆர்சிஸ் சபை." இயேசு நீ யாருன்னு உன்னை கேட்டா நம்மளாம் சொல்லுவோம், "நான் அப்படி, நான் இப்படி, நான் காணிக்கை கொடுத்தேன், நான் உண்மையாய் வாழ்ந்தேன்." ஒரே சல்யூட் அடிச்சு சொல்லுவோம். அப்படியே அப்படியே நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம்ல நம்மெல்லாம். ஏசாமியோட பல்லவத்துக்கு முன்னாடி வாசல்ல நைப்பேச்சு, யாருப்பா வந்திருக்கிறது? "I am who I am." நானா? அன்னைக்கு நான் ஜெபம் பண்ண பாருங்க, 10 பேர் மனம் திரும்பினாங்க. நான் தான். அப்படியே வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சுன்னு எலியா சொல்ற மாதிரி சொல்லு. நான் தான் வந்திருக்கேன். "நீ யாருப்பா?" அவன் கேட்பான். தேவதூதன், "நீ யாருப்பா? எதுக்கு இங்க வர?" "நான் என்ன தெரியலையா? அந்த சர்ச்சை நான் தான் கட்டுனேன்." அட மாசம் மாசம் ரூ. 1000 காணி குடுத்தேன். மாசம் மாசம் ரூ. 50,000 காணி குடுத்தேன். நான் என்ன தெரியலையா? "வாட் இஸ் திஸ்? ஐ அம் அலெக்சாண்டர். மை நேம் இஸ் அலெக்சாண்டர்." அலெக்சாண்டரு ஏசாமி மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏசாமி சந்தோஷப்பட மாட்டாரு. நீ அதை செஞ்சு இதை செஞ்சிடும். அலெக்சாண்டர் என்ன தெரியுமா சொன்னா, "The general looked him straight in the eye and said," உறுதியா ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்றா, "ஏய் உன் பேர் அலெக்சாண்டர். அப்படியா? நான் ஒரு ஒரு இப்ப சொல்றேன் கேளு. ஒண்ணு போய் யுத்தம் பண்ணு, இல்லைன்னா உன் பேரை மாத்திக்கொட்ட." ஏமேன். எவ்வளவு பெரிய சத்தியம் இதற்கு. இது கிரேட் அலெக்சாண்டருடைய வார்த்தையா இருக்கலாம். இததாங்க ஏசாமி கொடுக்கிறாரு. ஒண்ணு ஏசாமிக்காக வாழு, விசுவாசமா இரு, இல்லையா இந்த உலகத்தோட வாழ். சிம்பிளா சொன்னா, "டேய் போய் யுத்தம் பண்ணு, இல்லையா உன் பேரை மாத்தி." என் பேரை வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறியே, என் பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பயப்படுறிய, என் பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அழுவுறிய, என் பேரை வச்சுக்கிட்டு கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா என் பேர் தயவுசெய்து சொல்லாத. நீ சொல்லு, "இந்த உலகம் என் பின்பதாய் இருக்கிறது, நான் தோற்று போய்விட்டேன்னு" சொல்லு. நான் ஏசாமி பிள்ளை தோத்துட்டேன்னு ஏன் சொல்ற? சேஞ்ச் யுவர் நேம். ஏசாமி பிள்ளைன்னு சொல்றத அழும்போதே நிறுத்திக்கோ. என்னைக்காவது யார்கிட்டயாவது போய், "எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி பண்றான், என் வேலை ஸ்தலத்துல எப்படி பண்றான், என் பிள்ளைங்க தொந்தருக்கு, என் பிள்ளைங்க தெரிந்தல, என் புருஷன் தெரிந்தல," இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உன் பேரை மாத்திக்கோ. "நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நான் பிசாசின் பிள்ளை. ஆகவே இவர்கள் எல்லாரும் இப்படி என்னை பண்ணுகிறார்கள்." அப்படின்னு சொல்ல கத்துக்கு. அலெக்சாண்டர் நல்ல சத்தியம் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14, 17ல ஏசாமிகிட்ட வந்து கேக்குறது. ஏசாமிகிட்ட கேட்டதுல இவர் சில கேள்வி கேட்பாரு பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்களை பத்தி தான் கேக்குறாரு. "ஆமா, என்னை பத்தி என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிற நீன்னு?" கேட்டார். "எப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு?" யாருகிட்ட கேட்டாரு? ரோமர்கிட்டயும் இவங்கிட்டயும் போய் கேட்கல. நம்ம சீதா கிட்ட, நம்ம சங்கீதா கிட்ட, நம்ம ரீட்டா கிட்ட, நம்ம மஞ்சுளாட்ட, நம்ம போதகர்ட்ட வந்து கேக்குறாரு. "ஏப்பா
நீங்கெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க, அற்புதங்களும் அடையாளம் செய்வீங்க. நான் யாருப்பா அப்படின்னு கேட்டார். இவனுங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? ஒருத்தன் சொல்றான், நீ யோவான் ஸ்நானன். இதான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது. ஒருத்தன் சொல்றான், நீ எலியா, அக்கினியும் அற்புதங்களையும் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீர்களா. இன்னொருத்தன் சொன்னான், நீ எரேமியா. ஒரே புலம்பலா இருக்கு. ஆமா, தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தனாவது இன்னும் சொல்லல. அப்பதான் நம்மால முந்திரி கொட்டிருக்கான சீமோன் பேதுரு, அவன் எந்திரிச்சு என்ன சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். மரித்து கிறிஸ்துன்னு சொல்லல, உயிரோடு இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ பேதுரு சொன்னதுதான் நீங்களும் சொல்லணும். நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் பிள்ளை. சொல்றோமா? சொல்றது கிடையாது. மற்றவங்கள மாதிரியே சொல்றோம். அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், அவர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார், அவர் எனக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷனை கொடுத்தார். நிறைய சொல்லுவோம். யோவான் ஸ்நானகனுவோம், எலியானுவோம், எலிசானுவோம், எரேமியானுவோம், நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். ஆனா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் பிரச்சனையை அவர் தீர்ப்பார். அந்த விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ ரொம்ப பாக்கியவான். சீதா அவர்களே, நீ ரொம்ப பாக்கியவதி. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யாராவது விசுவாசித்தீங்கன்னா ஏன் நீதியை நினைக்காதீங்க. சங்கீதாவா இருக்கட்டும், சீதாவா இருக்கட்டும், இயேசுவை விசுவாசித்து அவர்கள் சுகமடைவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? மாம்சமும் ரத்தமும் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ எப்பெல்லாம் விசுவாசிக்கிறாயோ, எப்பெல்லாம் அற்புதம் நடக்குமோ, நீ விசுவாசித்தால் பரமபிதாவாகிய தேவன் உன் விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். Jesus answered, according to your faith be it done unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படிதான் உனக்கு நடக்கும். Do you believe that I am able to do this? சிகரத்தை பார்த்தவுடன் இந்த அக்டோபர் மாதம் 1 தேதியில உனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தவுடன் நான் லேண்ட் ஆக போறேன்னு உன்னால விசுவாசிக்க முடியுமா? Do you believe that I am able to do this? உன் கணவனை ரட்சிக்க என்னால் முடியுமா? உன் குடும்பத்தின் பாரங்களை நீக்க என்னால் முடியுமா? உன் வீடு அழகாய் கட்டப்படும் என்பதை விசுவாசிக்க முடியுமா? உன் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று do you believe that I am able to do this? சொல்லிட்டு நான் செய்யறேன்னு சொல்லல. அவங்க சொன்னாங்க, they responded, yes, 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 I believe. யாரு? இந்த 2 பிளைண்ட் மேன் இருக்காங்களே, அவங்க வந்தாங்க. அவர் கேக்குறாரு குருடர்களை பார்த்து, ஏப்பா உங்க அண்ணன் திறக்க என்னால முடியுமா? எஸ்ங்கிறோம். That yes is a faith. Jesus said, உன் விசுவாசம் உனக்கு இதை உன் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறந்துச்சு. நம்ம சிகரம் மட்டும் மாறாமே இருக்கும். ஏன்னா அவ்வளவு விசுவாசம் நமக்கு. ஏன்னா என் பிரச்சனை தீராது. அவர் ஃபெய்த் மாறவே மாறாது. எப்படி நம்ம ஆண்டவர் மாறாதுகிறோ, நம்முடைய பயமும் மாறவே மாறாது. ஜீசஸ் said, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரியன் வரான். அவன்கிட்ட கேக்குறாரு, as you have believed me, it done to you. நீ விசுவாசித்தால் இது உனக்கு நடக்கும் என்று சொல். அந்த ஸ்திரீ வந்து செய்றார், great is your faith, be it done to you even as you desire.
உன்னுடைய இந்த விலை மதிப்பற்ற இந்த விசுவாசம் நீ விரும்பினதை உனக்கு தரும்ன்றாரு. நம்ம எதை விரும்புறோம்? லேண்ட் ஆகணும் இல்ல? யாராவது லேண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சிகரத்தை பார்த்து விசுவாசிங்க, சிகரத்துக்கு கீழே லேண்ட் இருக்கு. ஆமென். அந்த கார்மெண்ட் அவருடைய ஆடையை தொட்ட அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னாரு, மகளே, பி ஆஃப் குட் கம்ஃபர்ட். நீ ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். எப்படின்னா, யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த்னா என்னன்னு கத்துக்கொள்றேன், நல்லா கத்துக்குங்க. God is able. Believing that God is able. கடவுளால இது முடியும். உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா இது நடக்கலன்னு சொல்றதுக்கு முன்னாடி, அம்மா இவ்வளவு இருக்கிற பிரச்சனைய என் கடவுள் எனக்கு தீர்ப்பார் நீ சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை தீர்ந்து விடும். அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரே ஒரு தெரியுமா, we all believe that he can do it. சந்தேகப்படும் பொழுது அவர் மாறாதவர். he can do it. அவரால் முடியும். நீ சந்தேகப்படும் பொழுது உனக்கு செய்ய அவர் விரும்புவதில்லை. என் கணவரை ரட்சிக்க என் தேவனால் முடியும். என் பிள்ளைகளை மாற்ற என் தேவனால் முடியும். என்னுடைய PR, என்னுடைய கிரீன் கார்டு, என்னுடைய எதிர்காலங்களை தேவனால் நிர்ணயிக்க முடியும், செய்ய முடியும். ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின். பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும். அப்கோர்ஸ் என் சகோதரனை, சகோதரியே, the failure to believe that God will do it now, today, October. உன்னுடைய தோல்வியை ஒரு விசுவாசம் உனக்கு வரட்டும். என் தேவன் என் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார். Believing someday, ஏதோ ஒரு நாளிலே அவர் மாற்றுவார் என்று சொல்லுவது, it is not an active faith. இது உன்னுடைய விசுவாசம் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ், அது உன்னோடு கூட இருக்கிறது அல்ல. அது என்ன சொல்லுது? நாளைக்கு எனக்கு தீர்த்து வைப்பார். சகோதரனை, சகோதரி, என் பிரச்சனைகளை, there is victory for you in Jesus. உனக்கு ஒரு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே. அதனால்தான் யோவான் 16:33 சொல்லுது, I have overcome the world. அவர் எதற்கு பூமியில் வந்தார் என்று 3:8 சொல்லுகிறது, he might destroy the works of the devil. பிசாசை, அவனுடைய சகல திட்டங்களையும் முறியடிக்க இயேசு வந்தார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒருவனுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்க அவரால் முடியுமானால், அவரோடு கூட பாடுபடுகிற உனக்கு அந்த ரட்சிப்பை அவரால் கொடுக்க முடியாது. அவரோடு கூட சுற்றி இருந்தவர்களுக்கு அல்ல, அவரோட பாடுபட்டவனுக்கு தான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவரோடு கூட பாடுபட்ட சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்தார். அவரோடு கூட துக்கத்தை அனுபவித்தவர்கள் தான் மேன்மையானவர்களை கண்டார்கள். அவரோடு சுற்றி தெரிந்தவர்கள் தான் உயர்த்தப்பட்டார்கள். இதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். நீ அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, இந்த பாடுகளை நீக்க அவரால் முடியும் என்று விசுவாசிக்கும் பொழுதே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் இந்த 10ஆம் மாதம் முதல் நாளிலே, முதல் தேதியிலே
சிகரத்தை காண்பிக்கிறார். வாட் இஸ் தட்? உன் பிரச்சனைகள் உன் கண் முன்பதாய் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது சொல், இந்த சிகரத்திற்கு கீழே லேண்ட் இருக்கிறது. நான் லேண்ட் ஆக போகிறேன். நான் ஆசீர்வாதமாய் வாழப் போகிறேன். சிகரத்தை பார்த்து விட்டேன். தோல்வியின் உச்சத்தை பார்த்து விட்டேன். எல்லாத்துக்கும் உச்சத்தை நான் பார்த்து விட்டேன். ஐயா, இந்த உச்சத்தின் கீழேதான் நான் லேண்ட் ஆக போகிறேன். ஜெபிப்போமா? நம்ம எல்லாம் ஜெபம்.